முருகாச்சரணம். கந்தரநாதி பாடல் 3, சென்னிய மோக என்று வருகின்ற பாடல். இது தலைவன் தலைவி பாவத்தில் அமைந்த பாடல்களானதால் இதில் தலைவியுடைய கண், கழுத்து இவற்றையெல்லாம் வர்ணிக்கிறார். பாடலை பார்ப்போம். சென்னிய மோகன் தவிரா முதோ கண்டிகிரி வெண்ணை சென்னிய மோகம் பட ஊதென துனி செய்த பஞ்ச சென்னிய மோகந்தரம் புனத்தேன் புனர் தேவை தெய்வ சென்னிய மோகம் பணி பணி ஏரகத் தேமொழிக்கே. ஏரகத் தேமொழி, ஏரகம்னா சுவாமிமலை. சுவாமிமலையில் இருக்கின்ற தேன்மொழி, இனிமையான மொழியுடைய அந்த பெண்ணுக்கு விழி, கழுத்து எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதை விவரித்து சொல்கிறார். இந்த பாடலுடைய சொற்பிரிவை பார்த்தோன்னா, முதல் வரி சென்னி அம் ஓகம் தவிரா அமுதோகன் திகிரி வெண்ணை சென்னிய மோகம்பட ஊதென தொனி செய்த பஞ்சஜன்னியமோ கந்தரம் புனத்தேன் புனர் தேவை தெய்வ சென்னி அமோகம் பணி பணி ஏரக தேமொழிக்கே. முதல் வரிக்கு அர்த்தம் பார்த்தோன்னா, சென்னி, சென்னினா தலைமேல், சிரசின் மேல். அம் கங்காஜலம். ஓகம் ஆரவாரத்தோட சப்தப்படுத்துகின்ற. தவிரா நீங்காத. அமுதோ நஞ்சோ. தலையில் கங்கா ஜலத்தை வச்சுருக்கிற சிவன் அந்த நீங்காத அமுதத்தை, அமுதுங்கிறது இந்த இடத்துல நஞ்சு, விஷம், விஷத்தை உண்ட சிவபெருமான் உண்ட விஷம் அமுதோ நஞ்சமோ கண், இந்த தலைவியின் கண். திகிரி வெண்ணை சென்னிய மோகம்பட ஊது என. திகிரி அப்படின்னா சக்கரம் ஏந்திய, சுதர்சன சக்கரம் ஏந்திய, வெண்ணெய், வெண்ணெயை திருடிய, சென்னிய புல்லாங்குழலை வாசிக்கின்ற திருமால், மோகம்பட, மோகம்பட அதாவது திருமால் புல்லாங்குழல் வாசிக்கிறத கேட்டு எல்லா தேவர்களுமே அதன் மீது மயக்கம் கொண்டார்களாம். ஊது என, ஊது என்று கட்டளையிட்டு தொனி செய்த, சப்தத்தை கிளப்பிய பாஞ்சசன்னியமோ கந்தரம். கந்தரம்னா கழுத்து. கழுத்தானது சங்கை போல அமைந்திருக்கிறது. அதாவது அவளுடைய தலைவியுடைய கண் சிவபெருமான் உண்ட ஆலகால விஷத்தை போல, நஞ்சு போல இருக்கிறது. அதே போல் அவனுடைய கழுத்து சங்கு போல அழகாக இருக்கிறது. சங்கு போல அழகாக இருக்கிறதுங்கிற போது அந்த சங்கை பாஞ்சஜன்யத்துக்கு சொல்கிறார். பாஞ்சஜன்யம்னா உடனே திருமாலை புகழணும் அவருக்கு. அதனால் திருமால் எப்படி இருக்கார்னாக்கா சக்கரம் ஏந்தி இருக்கார். அவர் வெண்ணெய் திருடினார், புல்லாங்குழல் வாசித்தார். அந்த புல்லாங்குழல் வாசிக்கிற போது எல்லா தேவர்களும் அந்த புல்லாங்குழலில் மயங்கினார்கள். அப்பேற்பட்ட திருமால் கையில் இருக்கின்ற பாஞ்சஜன்யம், அந்த பாஞ்சஜன்யத்தை போன்ற கழுத்து இவளுடையது. புனத்தேன் புனர் தேவை தெய்வ சென்னி அமோகம் பணி. புனத்தேன் புனர், அதாவது புனத்தேன்னா இந்த இடத்துல வள்ளி, திணைப்புனம் காத்த பெண். அதனால் வள்ளியை புனர், வள்ளியோடு சேர்ந்த, கலந்த. தேவை, தேவைனா இந்த இடத்துல தெய்வத்தை, குமார கடவுளை, முருகனை. தெய்வ சென்னி, தெய்வீகமான சோழராஜன். அமோகம் பணி, மிகவும், அமோகம்னாக்க மிகவும், மிக ஆசையுடன், மிகவும் பக்தியோடு வணங்கி பணி. பணினா இந்த இடத்துல திருப்பணி செய்த. முதல் பணிக்கு வணங்கினான்னு அர்த்தம், ரெண்டாவது பணிக்கு திருப்பணி செய்தான்.
அதாவது திரியேரகத்தில் சோழ மன்னனானவன் ரொம்ப பக்தியோட பெரிய கோயில்களை கட்டினான். இந்த இடத்துல கோச்செங்கட் சோழன் கட்டின மாட கோயில்களை பற்றி சொல்கிறாரோ அப்படின்னு தோன்றுறது. யானை சிலந்தி கதை நமக்கு தெரியும். ஒரு அதனால் யானை ஏறாமல் கோயில்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி முன் ஜென்மத்தில் சிலந்தியாக இருந்து இந்த ஜென்மத்தில் கோச்செங்கட் சோழனாக வந்தவன் யானை ஏற முடியாமல் மாட கோயில்களை சோழ தேசங்களில் கட்டினான். திருவானைக்காவல் கூட மாட கோயில் தான். இந்த மாட கோயில்களையெல்லாம் திருப்பணி செய்த தெய்வ சென்னி தெய்வீகமான சோழராஜன் அமோகம் பணி மிகவும் அளவிலாத பக்தியோடு வணங்கி திருப்பணி செய்த ஏரகம்னா சுவாமிமலை. ஆனால் பொதுவாக சோழ தேசத்துன்னு சொல்கிறதுனால சோழ தேசத்தில் நிறைய கோயில்களை கட்டினான். ஏரகத்து தேமொழிக்கே இந்த சுவாமி மலையில் வாழ்கின்ற தேன் போன்ற மொழியையுடைய இந்த பெண்ணுக்கு, அதாவது அவளுடைய கண்ணும் விழியும் இவ்வாறு அமைந்திருக்கிறது. சோழராஜன் திருப்பணி செய்த சுவாமி மலையில் வசிக்கும் இந்த தலைவிக்கு கண்ணானது ஆலகால விஷத்தை போலவும் கழுத்தானது திருமால் வாசிக்கின்ற பாஞ்சஜன்யத்தை போலவும் சங்கத்தை போலவும் அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார். முருகாச்சரணம்.